மலர்கள் அழகின், காதலின் மற்றும் அமைதியின் குறியீடாக கருதப்படுகின்றன. ஆனால் இயற்கை பல ஆச்சரியங்களை கொண்டுள்ளது, மேலும் சில மிக அழகான மலர்கள் கூட மிக ஆபத்தானவையாக இருக்கலாம். சில மலர்கள் நச்சுப் பொருட்களை கொண்டுள்ளன, இது சாதாரண தோல் எரிச்சலிலிருந்து உயிரிழப்பிற்கு உட்படும் பாய்ச்சல்களை ஏற்படுத்தக்கூடும். சிலவற்றிற்கு தங்களை யாவரிடமிருந்தும் பாதுகாக்க இராசாயன பாதுகாப்பு முறைகள் உள்ளன. இந்த கட்டுரையில் உலகின் மிக ஆபத்தான 10 மலர்களை பற்றிய தகவல்களை பகிர்கிறோம். இவை பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் உயிருக்கு ஆபத்தானவை என்பதில் எந்த கோளாறும் இல்லை. 1. ஒலியாண்டர், நேரியம் ஒலியாண்டர். ஒலியாண்டர் உலகின் மிகவும் நச்சு கலந்த செடிகளில் ஒன்றாகும். இது நிதானமான இலைகள் மற்றும் பஞ்சு போன்ற மலர்களை கொண்டிருக்கும். நச்சுத்தன்மை மற்றும் தாக்கங்கள் இந்த செடி ஓலியாண்ட்ரின் மற்றும் நேரியின் போன்ற நச்சுப் பொருட்களை கொண்டுள்ளது. இதை சிறிதளவு உட்கொண்டால் கூட உயிருக்கு ஆபத்தானதாக இருக்கலாம். இதை சுவைத்தவுடன் வாந்தி, மயக்கம், இதய துடிப்பு மாற்றம் போன்ற விளைவுகள் ஏற்படலாம். வரலாற்று பயன்பாடு மற்றும் விபத்துக்கள் ஒலியாண்டர் மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்பட்டாலும் அதன் ஆபத்துக்கள் அதிகம். பல உயிரிழப்பு சம்பவங்கள் இந்த செடியினால் ஏற்பட்டுள்ளன. பேரழகு இரவில் அட்ரோபா பெல்லடானா. இந்த மலர் மரணத்தை வாரி வழங்கும் தன்மையை கொண்டது. இது வெண்மை அல்லது ஊதா நிறத்திலான மணி வடிவ மலர்களை கொண்டிருக்கும். நச்சுத்தன்மை மற்றும் தாக்கங்கள் இந்த செடி அட்ரோபீன், ஸ்கோபோலமீன், ஹயோசியமீன் போன்ற நச்சுப் பொருட்களை கொண்டுள்ளது. இவை மனமுடைவு, பார்வை மங்குதல், இதய துடிப்பு பிரச்சனைகள், மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும். வரலாற்று பயன்பாடு இந்த செடியின் சாறு பழங்காலத்தில் பெண்கள் கண்களை பெரிதாக செய்ய பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் இதை அதிகம் பயன்படுத்தினால் கண் பார்வை பாதிக்கப்படும். பல்லாங்குழி மலர், டிஜிட்டாலிஸ் பர்பியூரியா. இந்த செடி நீளமான தண்டில் ஊதா, பிங்க், வெள்ளை நிற மலர்களை கொண்டுள்ளது. ஆனால் இதை தீவிரமாக எச்சரிக்கையாக கையாள வேண்டும். நச்சுத்தன்மை மற்றும் தாக்கங்கள் இதில் உள்ள கார்டியாக் கிளைகோசைட்ஸ் இதய துடிப்பை பாதிக்கலாம். இதை தவறுதலாக உட்கொண்டால் வாந்தி, தலை சுற்றல், இதய நிலை செயர்வு, மரணம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். மருத்துவ பயன்பாடு இந்த செடியின் சத்துக்கள் இதய நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் நேரடியாக செடியை உட்கொள்வது மிக ஆபத்தானது. கருந்தேவதை மலர கொன்வலாரியா மஜாலிஸ் சின்ன வெள்ளை மணி வடிவ மலர்களை கொண்டுள்ள இந்த செடி மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்ததாகும். நச்சுத்தன்மை மற்றும் தாக்கங்கள் இதில் 30க்கும் மேற்பட்ட நச்சுப் பொருட்கள் உள்ளன. இது வாந்தி, இதய நோய், உணர்வு குறைதல், மயக்கம், மரணத்தை ஏற்படுத்தலாம். பிழை பார்க்க முடியாத தவறு இதன் சிவப்பு பழங்களை குழந்தைகள் உணவு பழம் என நினைத்து சாப்பிடுவதால் பல விபத்துகள் நடந்துள்ளன. 5. ரோசரி பி ப்ரூசெகாட்டரி ஆப்ருஸ்ப்ரஸ். இந்த செடி அதன் சிவப்பு கருப்பு வித்துக்களுக்காக பிரபலமாகும், ஆனால் அவை மிகவும் ஆபத்தானவை. நச்சுத்தன்மை மற்றும் தாக்கங்கள் இதில் ஆப்ரின் என்ற நச்சு உள்ளது. இது ரிசினை விட ரைசின் கூட அதிக ஆபத்தானது. ஒரு நொறுங்கிய வித்தே உயிருக்கு ஆபத்தாக இருக்கலாம். பயன்பாடு இந்த வித்துக்கள் தாலி மற்றும் ரோசரி மாலைகளில் பயன்படுத்தப்படுகின்றன, ஆனால் அதை உடைத்தால் ஆபத்து அதிகமாகும். 6. மோன்க்ஸ் ஹூட், அக்கோனைட்டம் napellus. 3ஆம் நூற்றாண்டு காலத்திலிருந்தே பயங்கரமாக கருதப்படும் செடி இது. நச்சுத்தன்மை மற்றும் தாக்கங்கள் இதில் ஆக்கோனிட்டீன் எனும் நச்சு உள்ளது. இதை உட்கொண்டால் உடல் உணர்வு இழப்பு, இதய நோய், உடல் ஊனமடைதல் மற்றும் மரணமும் ஏற்படலாம். பழங்கால பயன்பாடு இந்த செடியை போரில் எதிரிகளை கொல்ல பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. 7. டாச்சுரா ஸ்ட்ரமோனியம். இந்த செடி அதன் பெரிய வெண்மையான மொட்டுகளால் பரிச்சயமானது. நச்சுத்தன்மை மற்றும் தாக்கங்கள் இதில் ஸ்கோபோலமீன், அட்ரோபீன் போன்ற நச்சுக்கள் உள்ளன. இது மன நரம்பு மண்டலத்தை பாதித்து மனச்சிதைவு, பைத்தியத்தனமான செய்கைகள், மரணத்தையும் ஏற்படுத்தலாம். பயன்பாடு மற்றும் ஆபத்து கொஞ்சமாக உட்கொண்டாலும் மயக்கத்தை ஏற்படுத்தும் தன்மை உள்ளது, எனவே தவிர்க்க வேண்டும். 8. வெள்ளை பாம்பு மூலிகை, அஜரேட்டினா அல்டிசிமா. இந்த செடி மில்க் சிக்னஸ் என்று அழைக்கப்படும் ஒரு ஆபத்தான நோயை உருவாக்குகிறது. நச்சுத்தன்மை மற்றும் தாக்கங்கள் இந்த செடியை மாடுகள் மேய்ந்தால் அவற்றின் பால் நச்சாகி மனிதர்களுக்கு விஷ விளைவுகளை ஏற்படுத்தும். வரலாற்று முக்கியத்துவம் இந்த நோயால் ஆப்ரஹாம் லிங்கன் தாயார் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. 9.
கேஸ்டர் பீன் ரிசினஸ் கம்யூனிஸ். இதன் விதைகள் மிகவும் விஷமானவை. நச்சுத்தன்மை மற்றும் தாக்கங்கள். இதில் ரைசின் உலகின் மிகவும் ஆபத்தான நச்சு உள்ளது. இதை சாப்பிட்டால் வயிற்று வலி, உள்வாங்கும் இரத்தச்சேதம், உடல் உறுப்புகள் செயலிழப்பு ஏற்படும். தீவிர பயன்பாடு. ரிசின் ஒரு உயிர்கொல்லியாகவும் பயங்கரவாத ஆயுதமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. டென்ட் ஏஞ்சல்ஸ் ட்ரம்பெட் புரோக்மான்சியா. இதன் அழகிய தொங்கும் மலர்கள் அதை மகிழ்ச்சியானதாக காட்டுகின்றன, ஆனால் உண்மையில் அது விஷமானது. நச்சுத்தன்மை மற்றும் தாக்கங்கள். இதில் உள்ள ஸ்கோபோலமீன் விஷத்தன்மையால் உணர்ச்சி இழப்பு, உடல் செயலிழப்பு, மரணமும் ஏற்படலாம். ஆபத்தான பயன்பாடு. இதன் மயக்க மருந்து தன்மை காரணமாக சிலர் தவறாக பயன்படுத்தி உயிரிழந்திருக்கிறார்கள். முடிவுரை. இவையெல்லாம் பார்த்தவுடனே மலர்களின் அழகுக்கு பின்னால் இருக்கும் ஆபத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையின் இந்த ஆபத்தான அழகுகளை நாம் பார்த்து ரசிக்கலாம், ஆனால் அவற்றை தொட்டோ உட்கொண்டோ பார்க்கக்கூடாது. மலர்கள் அழகு, காதல், அமைதியின் சின்னமாக கருதப்படுகின்றன. ஆனால் இன்று நாம் பார்த்த 10 மலர்கள் இயற்கையின் அழகுக்கு பின்னால் இருக்கும் ஆபத்தை நம்மை உணர்த்துகின்றன. இவை பார்ப்பதற்கு மனதை கவரும், ஆனால் உயிருக்கு மிகுந்த ஆபத்தானவை. ஒலியாண்டர் முதல் ஏஞ்சல்ஸ் ட்ரம்பெட் வரை இந்த பூக்கள் நம்மை ஏமாற்றக்கூடியவை. இயற்கையின் அழகை ரசிக்கலாம், ஆனால் அவற்றின் ஆபத்துகளை உணர்ந்து கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு இதில் எந்த மலர் அதிக ஆபத்தாக தோன்றியது? கீழே உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் அதிசயமான தகவல்களுடன் சந்திக்கலாம்.